வணக்கம். கடந்த 2025 செப்டம்பர் மாதம் தாவேகா கரூர் மீட்டிங் நடந்துச்சு. அதுல மரணித்த ஒரு 41 உயிர்கள் தமிழர்கள் இறந்து போனார்கள். அதுக்கு காரணம் யாரு? இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்று சிஎம் ஆயிருக்காரு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாகணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு கருணை அடிப்படையில அரசு வேலை வழங்கி இருக்கிறார். இது சரியா தவறா? இப்படி பல விஷயங்கள் இன்டர்நெட்ல பேசும் பொருளாகி இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதல்ல இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட ஒரு 32 பேருக்கு அரசு வேலை வழங்கி இருக்கிறார். அது என்ன மாதிரியான அரசு வேலை அப்படின்றதுல தான் பெரிய சிக்கல். இந்தியாவிலேயே ரொம்ப கடுமையான தேர்வு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வு, அது போலவே தமிழகத்தில் ரொம்ப கடுமையான தேர்வு அப்படின்னா அது டிஎன்பிஎஸ்சி தேர்வு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் போட்டியிடுவாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 20,000 பேர் 10,000 பேர் போட்டியிடுற சூழல் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ல நிகழுது. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல முக்கியமான சில வேலைகள் இருக்கு. விஏஓ அந்த மாதிரியான வேலைகள். அதுக்கு அடுத்தது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர், இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமான வேலைகள். முக்கியமான வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை, இந்த மாதிரியான துறைகளில் இப்படிப்பட்ட ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸை தூக்கி இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கார். ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்க சைடில் பார்த்தா இது சரி, நல்ல வேலையை கொடுத்துருக்கார் அப்படின்னு தோணும். ஆனா இந்த தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வேற ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை சொல்லுவாங்க. அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த இளநிலை உதவியாளர்லாம் இருக்கு பாருங்க, 23 போஸ்டிங்கை தூக்கி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் முக்கியமா வருவாய்த்துறையில இருந்து ஏகப்பட்ட போஸ்டிங்கை தூக்கி கொடுத்துருக்காங்க. அதுலலாம் பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். காம்படிஷன் மட்டும் கிடையாது, இப்போ இதுல உள்ள போய் உட்கார்றவங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்கள்ல ரொம்ப ஹை ப்ரொஃபைல் போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. தாசில்தார் வரைக்குமே அவங்க ப்ரமோட் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பொசிஷனுக்கு போட்டியிடுகிற மாணவர்கள் ரொம்ப கடுமையா 2 வருடம் 5 வருடம் எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போக மாட்டாங்க, எந்த ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போக மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் கலந்துக்க மாட்டாங்க. தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிறதுனா சும்மா கிடையாது. படிக்கிறதுனா புக்ஸை மட்டும் கிடையாது, வெளியில உலகத்துல இப்ப அம்பேத்கர்னு எடுத்துக்கோங்க, பெரியார்னு எடுத்துக்கோங்க, இல்ல காந்திஜின்னு எடுத்துக்கோங்க. இப்படி யாரை பற்றி நீங்கள் கூறினாலும் இந்த 6th to 12th புக்குன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் படிக்கிறது இல்லாம அதை தாண்டி இப்போ கல்லூரியில் ஏதோ ஒரு புத்தகம் இருக்கு, ஏதோ ஒரு பேராசிரியர் எழுதுன முக்கியமான புத்தகம் இருக்கு, அந்த மாதிரியான புத்தகங்களை ரெஃபரன்ஸுக்கு எடுத்து அதுல இவங்க படிக்கிற போர்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க. இது ஏன் அவ்வளோ சொல்றேன்னா, பர்சனலாகவே என்னுடைய இணையர், என் மனைவி, அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, போட்டித் தேர்வுகளுக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங்கை தூக்கி இந்த மாதிரி கரூரில் பாதிக்கப்பட்டாங்க, கருணை அடிப்படையில் இப்படி ஒரு போஸ்டிங்கை தூக்கி கொடுக்குறோம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சரியான நடவடிக்கையாக அவங்களால பார்க்க முடியல. அவங்க மட்டும் கிடையாது, நிறைய அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நிறைய அகாடமிஸ் இருக்காங்க பாருங்க. முக்கியமாக அந்த குருநாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அவர் போட்டிருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவர் கதறார், எதுக்கு படிக்கிறீங்க? யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இப்படின்னு வரிசையா இதெல்லாம் ஏன் படிச்சுக்கிட்டு? படிக்காதீங்க, இனி தேவையில்லை. அது உள்ளார போய் ஸ்கூல் புக்கை படிக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில இருந்து எங்க இருந்தோ கேள்வி கேட்குறாங்கன்னு அதையும் நீங்க தேடி தேடி போய் படிக்கிறீங்க. இன்டர்நெட்ல ஏதாவது விஷயம் இருந்தாலும் அதை தேடி தேடி படிக்கிறீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க. இப்படி பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு 200க்கு 167 கொஸ்டின் போடுறீங்கன்னு வைங்களேன். உங்களை விட அதிகமான மதிப்பெண் 168 கொஸ்டின் போட்டவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். 168க்கும் 167க்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஆனா அந்த ஒரு கொஸ்டின் போடாதவங்களுக்கும் அந்த ஒரு கொஸ்டினை சேர்த்து போட்டவங்களுக்கும் வித்தியாசம் எப்படி தெரியுமா இருக்கும்? கிட்டத்தட்ட 2000 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க. இந்த ஒரு கொஸ்டின் 2000 பேர் வித்தியாசத்தை உருவாக்கும். ஒரு போஸ்டிங் அதுக்காக போட்டியிடுற அந்த 10,000 பேர் இப்படிதான் போட்டி போட்டு
எப்படியாவது உள்ள போயிடணும், இந்த தடவை நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றுடணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழல்ல ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர், முக்கியமான பதவிகளை தூக்கி இவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே முதல்வர். முதல்வர் ரொம்ப கருணை மனம் கொண்டவர், எல்லாத்தையும் தூக்கி அப்படியே கொடுத்துருவாரு அப்படின்னு கூட இதை எடுத்துக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறது கூட தப்புன்னு சொல்லலை. அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக வேற ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாம். ஆனா இப்படி ஒரு ஹை ப்ரொஃபைல் போஸ்ட்டை வந்து கொடுத்து இப்படி இந்த மாணவர்களை வஞ்சிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது வந்து முதல்வர் விஜய் தன்னுடைய அதிகாரத்தை இப்படி பயன்படுத்துகிறார். நாங்க நினைக்கிறது தான், நாங்க பண்றதுதான் சட்டம், அதெல்லாம் கிடையாது, நாங்க இப்படிதான் பண்ணுவோம், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கா? இது எப்படி இருக்குன்னா, ரஜினி இந்த சந்திரமுகி படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு, இது ஏன் சட்டை, நான் திருப்பி போடுவேன், கிழிச்சு போடுவேன், எப்படி வேணாலும் போடுவேன் அப்படின்ற மாதிரி. ஆட்சி எங்களுக்கு, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படியா? இது நீடிக்குமா, இது நடக்குமா, சரியா அப்படின்றத அவங்க தான் யோசிக்கணும். ஏற்கனவே குரூப் 1 தேர்வுகளுக்கு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 வேக்கன்சி. கடந்த 10 வருடத்துல இல்லாத அளவுக்கு கம்மியான வேக்கன்சி. இப்படி கையை நீட்டின உடனே நீங்க வந்து பெருசா ஏதோ சொல்ல போறாங்க, ஒரு 1200, அதெல்லாம் கிடையாது. 26 வேக்கன்சி, அதுல டிஎஸ்பிக்கு இல்லை. இப்படி ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி குரூப் 4ல இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளை தூக்கி அங்கே கொடுத்துட்டீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய சொச்சம் ஏதாவது எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ஆஸ்பிரன்ஸ். இது சரியா? நீங்க தான் சொல்லணும். இல்லை நான் பேசினா நான் திமுகவை ஆதரிக்கிறவன், கொத்தடிப்பேன், 200 ரூபா ஒப்பி, இப்போ ஆஸ்பிரன்ஸ் கேட்குறாங்க, பதில் சொல்லிட்டு போங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே அவங்க கேட்பாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. என்னன்னா சொல்லி சொல்லி பார்த்தோம், நாக்கு வறண்டு போச்சு, தண்ணி தாக எடுக்குது, ஒரு நிமிஷம் ரொம்ப தாக்கமா இருக்குது, குடிச்சிக்கிறேன், பேசி பேசி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதெல்லாம் பெரியாரு, திராவிடம், அண்ணா என்ன செஞ்சார் தெரியுமா, கலைஞர் என்ன செஞ்சார் தெரியுமா, மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சார், அந்த பேச்செல்லாம் இனிமே பேசாத அப்படின்ற அளவுக்கு மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க அப்படின்றது தெரியுது. அப்படி தெளிவாகி மக்கள் வந்து இப்படி ஒரு சிறந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த எலெக்ஷன்ல, இந்த தேர்தலில். அது சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நானும் உணர்றேன். மக்களுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிய வேண்டியது இருக்கு. அதனால திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு அப்படின்னு அன்றைய கவர்மெண்ட், திமுக அரசு வந்து அறிவித்து அவங்களுக்கு சில ரிலீஃபை கொடுத்துச்சு. விஜயும் சில ரிலீஃபை வந்து கொடுத்தாரு அப்படின்னு செய்திகள்ல பார்த்தோம். இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே கொடுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் கொடுத்த பிறகும் இப்படி ஒரு ஹை ப்ரொஃபைல் போஸ்டர் தூக்கி அவங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில், அதுவும் டெம்பரவரி ஜாப் தானே அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த ஒரு வேக்கன்சிக்காக எவ்வளவு முயற்சிகளை போடுறாங்க, எவ்வளவு உழைப்புகளை போடுறாங்க, சும்மா கிடையாது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு இழைக்கப்படுகிற துரோகம் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லை இது துரோகம்லாம் கிடையாது, அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் கொடுக்கப்படுது, அந்த மாதிரி ஜாப் கொடுக்கப்படுது அப்படின்னு உருட்டணும்னு நினச்சிக்கிட்டா உருட்டிக்கோங்க, தாராளமாக உருட்டிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சும்மா பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். உள்ளது உள்ளபடி சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு மனசில் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 10,000 பேர் பார்த்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது. தட் இஸ் ஓகே. நம்ம வந்து உண்மையை பேசணும் அப்படின்றதுனால இது பேசுகிறோம். இது ரொம்ப சிம்பிளான பிரச்சனை தான். இதுக்கு வந்து தீர்வுன்னா ஒன்னே ஒன்று தான். திருக்குறளில் ரொம்ப முக்கியமான ஒரு குறள் இருக்கு. அநேகமாக முதல்வர் விஜய்க்கு வந்து இந்த குறள் தெரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் ரொம்ப பரிச்சயமான குறளாக கூட இருக்கும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒன்றும் பயப்படவானா திருக்குறள். அதாவது ஒரு செயலை செய்தால் இவன் தான் சரியா செய்வான் அப்படின்னு ஆய்வு செய்து இவர்கிட்ட தான் இதை ஒப்படைக்கணும் அப்படின்னு அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது, அதுதான் சரி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு திருக்குறள்ல. ஒருத்தருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறீங்க, ஒரு பதவியை கொடுக்குறீங்க, அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கணுங்க. என்ன சொல்றதுன்னு தெரில. அதாவது உங்களுக்கும் தெரியணும், ஆளுகிற அவருக்கும் தெரியணும். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பை மீ a காஃபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்,
அதை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பைமி காஃபியினுடைய QR கோடு கொடுக்குறேன், அதை பயன்படுத்தியும் நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா UPI QR கோடு இங்கே தரேன், அதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு உதவலாம். நன்றி, வணக்கம். But ding ding ding, do 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 do.